விஷ பாட்டில், சாண்ட்ரா, சகுனி, பார்வதி, குழப்பவாதி. அப்படி வேணா திவ்யாவை சொல்லலாம். ரொம்ப சுத்தி விட்டுருவாங்க அவங்க. உங்களோட பெரிய ட்ரிகர் பாயிண்டா இருந்தது உள்ள யாரா இருந்தா? எனக்கு அது முதல்ல பார்வதி இருந்தாங்க, அடுத்து சாண்ட்ரா இருந்தாங்க. அது என்னன்னா ரெண்டு பேருமே ஒரு ஒரு நியாயமற்ற இடத்துக்கு போவாங்க. அங்க எனக்கு கோவம் வந்துடும். தேவையில்லாம பாத்தீங்கன்னா அமித் பிரச்சனை எடுத்துட்டு வந்து பேசினாங்க, நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு. யோ, நீ கோர்ட்ல எடுத்துட்டு போய் கோர்ட் வரைக்கும் அது வந்து பிரச்சனையாக்கி உலகத்துக்கே சொல்லிட்ட. இப்போ நான் சொல்லாத ஒரு இடத்த, நான் அந்த இடத்த டச் பண்ணவே இல்லை, தேவையில்லாம என்ன கூப்பிட்டு சொல்றேன். அது பார்வதி திங். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை பண்ணா நம்ம அடுத்த லெவலுக்கு போலான்றது. தம்பி பாண்ட் மாதிரி இல்லையே. ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது எங்க அப்பா மாதிரி பையன் வேணும்னு நான் சொல்லுவேன். புரியுதா? தம்பினாலும் அவன் கேரக்டர் எனக்கு பிடிக்குதுங்க. அந்த மாதிரி சொல்றதுல என்ன இது இருக்கு? எல்லா பிக் பாஸ் சீசன்லயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த ஒரு தாய் கதாபாத்திரம், அக்கா கதாபாத்திரம் எல்லாமே எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சீசன்ல வந்து கனி அந்த ஒரு இடத்த நிரப்பிட்டாங்க. பீட்டதுக்கு முன்னாடி வனிதா அவங்களா இருக்கட்டும், விசித்ரா இருக்கட்டும், உண்மையிலே இதுதான் நடந்துச்சா? உள்ள ஒரு பக்கம் கனி வந்து அன்பு கேங்கா, சாண்ட்ரா வந்து வம்பு கேங்கா. ஸோ இதெல்லாம் உள்ள உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியவே இல்லைங்க. நானா இருந்தேன், நான் என்னவா இருப்பனோ இருந்தேன், யார்கிட்ட பாசமா இருக்கோம்னா நீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்தாலும் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். அவங்க எவ்வளவு தூரம் என்ன லெட்டின் பண்றாங்களோ நான் அந்த அளவுக்கு போவேன், அவ்வளவுதான். அதுக்கு அன்பு கேங்குன்ற ஒரு பேரு வெளியில வந்து இந்த ஒயில்ட் கார்டு தான் சொன்னாங்க. என்னது அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஷாக்கிங்கா தான் இருந்தது. எந்த ஐடியாவும் இருக்காதுங்க. உள்ள அது ஒரு தனி